அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை வழிபட வேண்டிய நாள் தான் சதுர்த்தி. 15 திதிகளில் 4வது வரக்கூடிய சதுர்த்தி திதி விநாயகர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள். இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரிய விநாயகரை நினைத்து மனதார சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும். அந்த திதிக்குரிய கடவுளை அந்த நாளில் வணங்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும். எல்லா நாள்லையும் தான் நான் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறேங்க, தினமும் காலையில் நான் வேலைக்கு போகும்போது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தான் போவேன் அப்படிங்கிறவங்க, அதுவும் இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கள் அதை போல தான் சிதற தேங்காய் உடைக்கிறது. விநாயகர் பெருமான் அப்படின்னாலே முக்கியமான விஷயம் சிதற தேங்காய் உடைக்கிறதான். சிதற தேங்காய் உடைத்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் துன்பங்கள் எல்லாம் அந்த சிதற தேங்காயை போல் தெரிச்சு ஓடி போகும். இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை, இந்த விநாயகரின் பெயரை கோயிலில் அமர்ந்து சொல்கிறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்து சொல்கிறது ரொம்ப விசேஷம். இது ரெண்டுமே எனக்கு சாத்தியம் இல்லைங்கிறவங்க வீட்டில் பூஜை அறையில் மாலை வேளையில் ஒரு தீபம் ஏற்றி விநாயகருக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை பிரசாதம் வாங்கி ஒரு லட்டு வைக்கலாம், பொரி வைக்கலாம், கடலை வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம், இனிப்புகள் வைக்கலாம், பால் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். இப்படி விநாயகருக்கு பிடித்த ஏதேனும் ஒரு பொருளை பிரசாதமாக வைத்து இந்த ஒரு வார்த்தையை 111 முறை சொல்லணும். தரித்திரத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர். விநாயகரின் திருப்பெயர்களில் மிக முக்கியமான பெயர். இந்த கணபதிக்குன்னு தனியாக பார்த்திங்கன்னா சித்தி பண்ணுறதுக்குன்னு தனியாக நிறைய விதிமுறைகள் இருக்குது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதியோட பெயரை தான் இந்த நாளில் சொல்ல போகிறோம். ஓம் உச்சிஷ்ட கணபத்தையே நமக, ஓம் உச்சிஷ்ட கணபத்தையே நமகன்னு 111 முறை சொன்னீங்க அப்படின்னா வந்த வினையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. சர்வமும் சகலமும் வசியமாக சர்வசகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.